பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. என்ன விட்டியனா விடுங்க, தேவி சின்ன பொண்ணு தானே, விடுங்க. ஹே இங்க பாரு, என் அண்ணன் என்ன திட்டுறான். என் அண்ணனுக்கு என்னை திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இதை கேட்க நீ யாரு முதல்ல? அது சரி தேவி, நான் கூட நீ வளர்ந்துட்டியோ நினைச்சேன். நீ இன்னும் வளரவே இல்லை போல இருக்கே, இன்னும் சின்ன பிள்ளைங்கிறத ப்ரூவ் பண்ற. இங்க பாரு தேவி, நான் உனக்கு எப்படி அக்காவோ அதே மாதிரி மித்து உனக்கு லாஸ்ட் வரைக்கும் அக்கா தான். அதனால மைண்ட்ல ஏத்திக்கோ. இங்க பாருங்க வைஷ்ணவி அக்கா, நான் நல்லா தான் வளர்ந்துருக்கேன். அதோட இப்ப நான் காலேஜ் போகவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, எனக்கு அக்கானா அது நீங்க மட்டும்தான். இவளெல்லாம் என்னால அக்காவா எப்பவும் ஏத்துக்க முடியாது. ஃபைஷு இவகிட்ட பேசி நோ யூஸ். ஏன்னா மேடம் வளர்ற இடம் அப்படி, பின்ன வளர்ப்பு எப்படி இருக்கோ அப்படித்தானே இவங்க வளருவாங்க. இவகிட்ட பேசுறதும் செவத்துக்கிட்ட பேசுறதும் ஒண்ணுதான். அதனால இவகிட்ட எல்லாம் பேசி நீ டைமை வேஸ்ட் பண்ணாத. நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதானே. ஐயோ சின்ன வெட்டியனா இப்படி சொல்றீங்க? பாவம் தேவி சின்ன பொண்ணு, ஹர்ட் ஆயிட போறா. இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஹே போதும் நிறுத்துறியா? இந்த டிராமா எல்லாம் வெளியில வேற எங்கேயாச்சும் வச்சுக்கோ. சும்மா கேங்கிட்ட எல்லாம் வச்சுக்காத. என்ன எனக்கு ஐஸ் வச்சு என்ன கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியா? ஐயோ தேவி அப்படிலாம் இல்லடா. ஏ போதும், உங்ககிட்ட எல்லாம் பேசவே எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாரு, பொண்ணு எனக்கு சின்ன வயசுலயும் பிடிக்காது, அண்ட் இப்பவும் பிடிக்காது. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே எனக்கு ஒன்னும் பிடிக்காதுதான். மித்து இவ எப்பவுமே அப்படிதான். இவளை விடு. அப்புறம் 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சு. கண்டிப்பா மாப்பிள்ளைங்க போட்டோ உங்ககிட்ட இருக்கும். எனக்கு மச்சான இன்ட்ரோ பண்ணி வைக்க மாட்டீங்களா என்ன? ஐயோ என்ன வெட்டியனா இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணாமலையா? கண்டிப்பா நீங்க சென்னைக்கு வாங்க, உங்களை கண்டிப்பா நாங்க இன்ட்ரோ பண்ணி வைக்கிறோம். கண்டிப்பா வரண்டா வைஷு. சரி ஓகே, நேர்ல இன்ட்ரோ பண்றதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல மாப்பிள்ளைங்க போட்டோவை காட்டுங்க. இந்த அண்ணன் பார்க்க வேண்டாமா என்ன? அண்ணன் போட்டோ தானே வேணும். என் போன்ல இருக்குண்ணே, நான் காட்டுறேன். என்ன மித்ரா மேடம் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க. என்ன மேடம், உங்க வீட்டுக்காரோட போட்டோவை நீங்க காட்ட மாட்டீங்களா? ஐயோ ஆமா, இவளுக்கு பாத்திருக்க மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் நைட் யாருன்னு பார்க்கணும். அம்மா வேற நல்லா ஹீரோ கணக்கா இருப்பாருன்னு வேற சொன்னாங்க. இவளை போய் எப்படி பிடிச்சது அவருக்குன்னு தான் தெரியல. முதல்ல இவளுக்கு பாத்திருக்க மாப்பிள்ளை யாருன்னு நம்ம பார்த்தே ஆகணும். ஐயோ சில்ல வெட்டியனா, அவர் போட்டோ என்கிட்ட இல்லையே. ஓ அது சரி, நம்பிட்டேன். வைஷு இவ என்ன போட்டோ இல்லன்னு சொல்றா? அப்படியா? ஐயோ வெட்டியனா, அவ போன் வச்சிருக்கிறதே சும்மா வேஸ்ட் தான். சும்மா போன் மட்டும் தான் அட்டன் பண்ணுவா, மத்தபடி போட்டோஸ் எதுவுமே வச்சுக்க மாட்டா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னா, என்கிட்ட 2 பேரோட போட்டோவும் இருக்கு. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். ஓகே டபுள் ஓகேடா. சரி ஓகே, சாப்பிட போலாமா? ஐயோ ஆமாண்ணே, பசிக்குது வேற ரொம்ப. சாப்பிட போலாமா? வைஷு வாடி போலாம். வெட்டியனா, மித்து பசிக்குதுன்னு முன்னவே சொல்லிட்டா. சரி வாங்க சாப்பிட போலாம். வைஷ்ணவி அக்கா, பொங்கலையும் சித்தியே மட்டும் தான் பாட்டி சாப்பிட வர சொன்னாங்க. இவ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடட்டும்னு சொன்னாங்க. தேவி என்ன சொல்ற நீ? பாட்டியா எப்படி சொன்னாங்க? ஆமாண்ணே, பாட்டி தான் சொன்னாங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். நம்ம எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்காரவங்களும் அங்க உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்க கூட சேர்ந்து உட்காந்து இவளை சாப்பிட சொன்னாங்க. சின்ன வெட்டியன பாட்டி இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிறாங்க. இவங்க இப்படி எல்லாம் நடந்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைண்ணே. வைஷு எனக்கு சுத்தமா பசிக்கவே இல்லடி. எனக்கு ஒரு மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு. நான் ரூம்ல இருக்கேன். நீயும் லட்சுமி அம்மாவும் போய் சாப்பிட்டு வாங்க, சரியா? ஓ மேடம்க்கு இப்போ பசிக்கல. மித்து நீ என்கிட்ட பேசுறடி. எல்லாரையும் விட என் மித்துவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், சரியா? இங்க பாரு மித்து, உனக்கு எப்போ பசிக்கும் எப்போ பசிக்காதுன்னு லட்சுமி அம்மா விட எனக்கு தான் நல்லா தெரியுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோ. லட்சுமிவேக்கா, பேசினதெல்லாம் போதும். நீங்க சித்தியை கூப்பிட்டுட்டு சாப்பிட வாங்க. பாட்டி உங்களை முன்னவே வர சொன்னாங்க. பாட்டி எங்க டைனிங் டேபிள்ல வெயிட் பண்றாங்க. தேவி உங்க பாட்டி கிட்ட போய் சொல்லு, நானு லட்சுமி அம்மா மித்து 3 பேரும் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடுவோன்னு. அதனால எங்களுக்காகலாம் அவங்க வெயிட் பண்ண வேண்டாம். சாப்பிட்டுட்டு கிளம்ப சொல்லு, நாங்க வந்து சாப்பிட்டுக்கிறோம். வைஷு என்னடி பேசுற நீ? வயசுல பெரியவங்க பாட்டி, அவங்க பொன்னையும் லட்சுமி அம்மாவும் சாப்பிட கூப்பிட்டுட்டு அங்க டைனிங் டேபிள்ல வேற வெயிட் பண்றாங்களாம். இப்போ நீ இப்படி சொன்னா எப்படி வைஷு? நீ லட்சுமி அம்மாவை கூப்பிட்டுட்டு போ ஃபர்ஸ்ட். மித்து நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இரு, சரியா? தேவி இன்னும் எதுக்கு இங்கே நிக்கிற? போய் கிளவிக்கிட்ட போய் சொல்லு, நானு மித்து லட்சுமி அம்மா 3 பேரும் ஒன்னாதான் சாப்பிடுவோன்னு. ஏண்டா இப்படி வைஷ்ணவி அக்காவும் வெட்டி என்னன்னு இவள தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்கன்னே தெரியல. கிளவி இந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைன்னு. ஏன்னு மித்து இப்ப எல்லாரும் கூடயும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா கிளவி எந்த விதத்துல குறைஞ்சிட போகுது? மித்து என்ன கிளவி மடியில உட்காந்து சாப்பிட போறா? எல்லாரும் கூடயும் ஒன்னா உட்காந்து டேபிள்ல தானே உட்காந்து சாப்பிட போறா. ஏன்டா இந்த கிளவி இப்படி இருக்குன்னே தெரியல. நானும் அவங்க சாப்பாடு விஷயத்துல இப்படி நடந்துப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடா வைஷு. மித்து சாரிடா, மறுபடியும் நீ ஹர்ட் ஆகுற மாதிரி நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்குடா. ஐயோ அண்ணா, அப்படிலாம் இல்லைண்ணா. வைஷு கிட்ட சொன்ன மாதிரி தான். எனக்கு உண்மையாவே இப்போதைக்கு பசி இல்லை. எனக்கு தலையெல்லாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் ரூமுக்கு போறேன்னா.
மித்து ரொம்ப பாவம் வெற்றியண்ணா. அவன் எவ்வளோ ஆசையாக ஊருக்கு வந்தான்னு தெரியுமாண்ணா? நைட்டு நாங்கள் கிளம்புனதுலேருந்து காலையில் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்குற வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தா. வீட்டுக்கு நாங்கள் நடந்து தான் வந்தோம். அப்போ கூட அவள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தா. ஆனால் இவங்க வந்தோடனே எல்லாரும் இந்த அளவுக்கு மோசமாக நடந்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைண்ணா. இப்போ கூட பாருங்கண்ணா, அவள் எவ்வளோ பசியில் இருந்தான்னு தெரியுமா? ஆனால் பாட்டி என்னடானா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவளை சாப்பிட சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. ஆமாண்டா வைஷு, மித்ராவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. பாட்டி ஏன் தான் இப்படி கேவலமா நடந்துக்கிறாங்கன்னே தெரியல. வைஷு, நான் வேணும்னா உங்க 3 பேருக்கும் சாப்பாடை ரூமுக்கு கொடுத்து விடட்டுமாடா? அதெல்லாம் வேண்டாம் வெற்றியண்ணா. லக்ஷ்மி அம்மா குளிச்சிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி அம்மா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க 3 பேருமே டைனிங் டேபிளுக்கு வரோம். வந்து 3 பேரும் அங்க உட்காந்து தான் சாப்பிடுவோம். கிளவி என்ன பண்ணுதுன்னு நானும் பாத்துறேன். அதுதான் என் வைஷு. சரி, ஓகே, டைனிங் டேபிள். எல்லாரையும் எவ்வளோ ஆசையாக பார்க்கணுன்னு வந்தேன். ஆனால் எல்லாரும் எதுக்கு இப்படி என்ன கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்கன்னே தெரியல. பாட்டி, என் பாட்டி என்ன உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்காம போயிட்டு நான் சின்ன பாட்டி அப்படி பாவம் பண்ணிட்டேன். மித்து சாப்பிட போலாமாடா? முன்னவே நீ பசிக்குதுன்னு சொன்னல. அம்மா வைஷு எங்க? ஐயோ சில்லலட்சுமிமா, இப்போ எனக்கு பசி இல்லை. வைஷு வெளியில தான் இருக்கா. நீங்களும் வைஷு போய் சாப்பிட்டுட்டு வாங்க. நான் லேட்டாக சாப்பிட்டுக்கிறேன். என்னது லேட்டா சாப்பிட்டுக்கிறியா? மித்து, என்னடி பேசுற நீ தானடி முன்னலேருந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப என்னடா லேட்டா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருக்க? ஆமா லட்சுமிமா, அது முன்னாடி பசிச்சதுதான். ஆனா இப்ப பசிக்கல, அதனாலதான் நான் லேட்டா சாப்பிட்டுக்கிறேன். லட்சுமிமா, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க போங்க. என்ன லட்சுமிமா, குளிச்சிட்டீங்களா? ஆண்டி இப்பதான். என்னடி இவ முன்னாடியே பசிக்குதுன்னு சொன்னா, இப்ப என்னடானா நீங்க 2 பேரும் போய் சாப்பிடுங்க, நான் அப்புறமேல் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அது ஒண்ணும் இல்லம்மா, உன் மாமியார் கிளவி பொண்ணை என்னை மட்டும் சாப்பிட கூப்பிட்டுருக்கு. மித்துவ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்காரவங்களாம் உட்காந்து சாப்பிடுவாங்களாம். அவங்க கூட உட்காந்து சாப்பிட சொல்லியிருக்கு. வைஷு, என்ன சொல்ற நீ? ஐயோ லட்சுமிமா, அவ சும்மா சொல்றா. லட்சுமிமா, எனக்கு உண்மையாவே பசிக்கல. நீங்க போய் சாப்பிட்டு வாங்க போங்க. மித்து, நீ சும்மா இரு. வைஷு, என்ன சொன்ன நீ சொல்றது உண்மையா? ஆமாமா, நான் சொல்றது உண்மைதான். கிளவிதான் பொண்ணை என்னை மட்டும் டைனிங் டேபிளுக்கு சாப்பிட வர சொன்னிச்சான். அதனாலதான் மித்து புள்ள வந்து உங்ககிட்ட பசிக்கல, நான் அப்புறமே சாப்பிட்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வைஷு, கொஞ்சம் அமைதியா இருடி. சேந்தா இந்த அத்தை இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்கன்னே தெரியல. ஆளுதான் வளர்ந்துருக்காங்க, வயசு இவ்வளவு ஆகிருக்கு, ஆனா கொஞ்சம் கூட பக்குவமே இல்ல. சேந்தா இப்படி அசிங்கமா நடந்துக்கிறாங்கன்னே தெரியல. ஆமாமா, இந்த கிளவி கேந்தா இப்படி நடந்துக்குதுன்னே தெரியல. எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே ஊர்ல சொன்ன மாதிரி கல் எடுத்து கிளவி மண்டையிலே போட்டு அப்படியே சாவடிச்செல்லாம் தோணுது. வைஷு, என்னடி பேச்சு இதெல்லாம்? பாட்டி பெரியவங்கடி, இப்படிலாம் பேசாத. ஐயோ, எனக்கு உண்மையாவே பசிக்கல. நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டு வாங்க போங்க. பாவம் பாட்டி ரொம்ப நேரமா உங்களுக்காக அங்க வெயிட் பண்ணுவாங்க. மித்து, போதுடி, நானும் பாத்துட்டே இருக்கேன். அவங்க ஒண்ணு ரொம்ப தாண்டி நோகடிச்சிட்டே இருக்காங்க. நீ வா மித்து, நீ வா. இன்னைக்கு எப்படி அவங்க சாப்பிடாம இருக்காங்கன்னு நானும் பாக்குறேன். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நான் வைஷு 3 பேரும் எப்பவும் போல பொண்ணாதான் உட்காந்து சாப்பிட போறோம். நீ முதல்ல என் கூட வா. லக்ஷ்மிமா, சரியா சொன்னீங்க. மித்து, நீ வா. கிளவி அப்படி என்னதான் பண்ணுதுன்னு நானும் பாக்குறேன். மா, மித்து அழைச்சிட்டு வாங்க. ஐயோ, தயவு செஞ்சு 2 பேரும் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு உண்மையாவே பசிக்கல. நீங்க 2 பேரும் போய் சாப்பிடுங்க போங்க. எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது. நான் ரூம்லயே ரெஸ்ட் எடுக்கிறேன். மா, இவ சும்மா சொல்றா. அவ கண்ணை பாருங்க, அவளுக்கு எவ்வளவு பசி இருக்குன்னு நமக்கு தெரியாதா? ஆமா வைஷு, சரியா சொன்ன. மித்து, நான் உன் அம்மாடி. உனக்கு பசிக்குதா இல்லையான்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல நீ என் கூட வா. ஐயோ இல்ல லட்சுமிமா, எனக்கு பசிக்கல. மித்து, உன்னை வான்னு சொன்ன, வா. தேவி, என்னடி நீ மட்டும் வர? அம்மா, உங்க சித்தி வைஷ்ணு எங்க? ஐயோ அம்மா, அதை ஏன் கேக்குற? சித்தியும் வைஷ்ணவி அக்காவும் அந்த மித்ராவோட தான் சாப்பிட வருவாங்களாம், இல்லைன்னா வரமாட்டாங்களாம். என்ன, அந்த அநாத கழுதையும் கூப்பிட்டு தான் இவங்க சாப்பிட வருவாங்களா? ஆமாமா, அப்படிதான் வைஷ்ணவி அக்கா சொன்னாங்க. எப்பவுமே அவங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்து தான் சாப்பிடுவாங்களாம். இன்னைக்கும் அப்படிதான் சாப்பிட வருவாங்களாம். அது ஒரு காலத்திலே நடக்காது. ஏன்னா உங்க பாட்டியை பத்தி நல்லாவே தெரியும். உங்க பாட்டி அந்த அநாத நாயை உள்ள விட்டதே பெருசு. இதுல எல்லாரோட ஒன்னா உட்காந்து வேற அவ சாப்பிடணுமாமா. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு 3 பேரும் பட்னி தான் கிடப்பாங்க. கிடக்கட்டும், நமக்கு என்ன வந்திருக்கு? சரியா சொன்னம்மா. வைஷ்ணவி அக்கா அவளுக்காக வரைஞ்சு கட்டிக்கிட்டு எப்படிலாம் பேசுதுன்னு தெரியுமாமா? போயும் அவளுக்காக சின்ன விட்டு கொடுத்து பேசுதுமா. அவளான விட்டே கொடுக்க மாட்டேங்குது. நானும் பார்த்துட்டு தாமா இருக்கேன். வெற்றி அண்ணனும் வைஷ்ணவி அக்காவும் அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. தேவி, விட்ரி, இன்னைக்கு நாளைக்கு மட்டும் தானே. நாளைக்கு நைட்டு எல்லாம் ஊருக்கு கிளம்பிடும். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், விடு. ஆமாமா, முதல்ல இவங்க எல்லாரும் ஊருக்கு கிளம்பட்டும். எப்பதான் கிளம்புவாங்கன்னு இருக்கு. லட்சுமி, நீங்க சாப்பிட வருவீங்கன்னு நான் எவ்வளவு நேரமா காத்திருக்கேன்னு தெரியுமா? தேவி எப்ப வந்து கூப்பிட வந்தா? இன்னும் சாப்பிட வராம என்ன பண்ணீங்க? வாங்க சாப்பிட போலாம். இல்லத்த, அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான். வைஷு, மித்து, வாங்க சாப்பிட போலாம். என்ன லட்சுமி பேசிட்டு இருக்க? தேவி நல்லா தெளிவா தானே வந்து சொன்னா, நான் பொண்ணையும் வைஷுவையும் மட்டும்தான் சாப்பிட கூப்பிட்டேன்னு. நீ என்னடானா இவ்வளவு எதுக்கு நீ இப்ப சாப்பிட கூப்பிட்டு இருக்காக? அத்தை, என்னத்த பேசுறீங்க நீங்க? மித்ராவையும் சாப்பிட கூப்பிடுறேன். இப்போ அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கா?
போயும் ஊர் பேர் தெரியாதவ, என்ன சாதி, என்ன மதம், என்ன குலம், என்ன கோத்திரம்னே தெரியாது இவளுக்கு. இவ எனக்கு சரிசமமா உட்காந்து ஒன்னா சாப்பிட போறாளா? முடியாது. இந்த காலத்துல இது நடக்கவே நடக்காது. ஹேய், நீ போடி இங்க இருந்து. முதல்ல உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? இங்க இருக்கிற வரைக்கும் என் கண்ணு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே. நீ என்னடானா இப்படி ஆட்டிக்கிட்டு என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறே? ஹேய், போடி முதல்ல இங்கேருந்து. நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு சொல்லி அனுப்புவேன், அப்ப வந்து சாப்பிட்டுட்டு போ. ஐயோ பாட்டி, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? வைஷு ப்ளீஸ், எதுவும் பேசாத ப்ளீஸ். நீ சும்மா இரு மித்து. பாட்டி, நீங்க பண்றதெல்லாம் உங்களுக்கு கேவலமா தெரியல? இந்த காலத்துலயும் இப்படி யாருமே பண்ண மாட்டாங்க பாட்டி. நீங்க என்னடானா போய் சாப்பிடுற விஷயத்துல போய் இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறீங்க. தயவு செஞ்சு உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க பாட்டி. வைஷ்ணவி, வயசுல மூத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோங்கிறத ஞாபகத்துல வச்சு பேசு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து அம்மாவும் பொண்ணும் அவளையே தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க. போதும் ராணி அக்கா, வைஷு சொன்னதுல அப்படியே தப்பு இருக்கு. இங்க பாருங்க, நானு மித்து வைஷு 3 பேருமே இவ்வளவு வருஷம் ஒன்னா ஒரே இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். இன்னைக்கும் அப்படிதான் சாப்பிடுவோம். சரியா சொன்னமா. இங்க பாருங்க பாட்டி, நாங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்து தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்களும் கூட உட்காந்து சாப்பிடுங்க. இஷ்டம் இல்லைன்னா நீங்க எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க. மா வாங்கம்மா, சாப்பிட போலாம். நமக்கு இந்த வீட்டுல முழு உரிமை இருக்கு. மித்து, நீ வா போலாம். உனக்கும் இந்த வீட்டுல உரிமை இருக்கு, வா போலாம். என்ன, இவ சாப்பிடுற இடத்துல நான் உட்காந்து சாப்பிடணுமா? முடியாது, முடியவே முடியாது. இவ கூடலாம் உட்காந்து சாப்பிடறதுக்கு நான் சாப்பிடாமலே இருப்பேன். ராணி, எனக்கு சாப்பாட்டை ரூம்க்கு எடுத்துட்டு வா. அது உங்க விருப்பம் பாட்டி. நீங்க சாப்பிடுங்க, இல்ல சாப்பிடாம இருங்க. பட் எங்களுக்கு இப்ப ரொம்ப பசிக்குது, நாங்க போய் சாப்பிட போறோம். மா வாங்க போலாம். வைஷு ப்ளீஸ் டி, பாட்டி பெரியவங்கடி, அவங்க சாப்பிடாம இருந்துட போறாங்கடி. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்டி. நீங்க 2 பேரும் போய் சாப்பிட்டு வாங்க, போங்க. நான் ரூமுக்கு போறேன். மித்து, நான் சொல்றேன்ல, நீ முதல்ல வா என் கூட. மா வாங்கம்மா, ரொம்ப பசிக்குது. பாத்தியலாத்த, சின்ன மருமவனு லட்சுமி தலையில தூக்கி வச்சு ஆட்டியலே, இப்ப பாத்தியலா? உங்களை எடுத்தறிஞ்சு பேசிட்டு போறா. அது சரி, உங்களை எடுத்தறிஞ்சு பேசுறது இவளுக்கு என்ன புதுசா? ஆமா ராணி, கேவலம் ஊர் பேர் தெரியாத அந்த அநாத நாய் மித்ராவுக்காக ஒரு தடவையே இவ என்னை எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டே தான் இருக்கா. வச்சுக்கிறேன், எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நாள் மொத்தமா வச்சுக்கிறேன். அப்ப தெரியும் இந்த ரங்கநாயகி யாருன்னு. டே ஆதி, ஹாய்டா. டே வருண், வாடா. மீட்டிங்க்கு ரெடி தானே எல்லாம்? யாடா, எல்லாமே ரெடி. கிளைண்ட்ஸும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கடா. நீ பிரசன்டேஷன் முடிச்சிட்டியாடா? ஆண்டா, முடிச்சிட்டேன் எல்லாமே. டே, நானும் பாத்துட்டு இருக்கேன். நீ என்னடா வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? பொண்ணுலையேடா. ஏன்டா, ஏன் இப்படி கேக்குற? டே, உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. என்னடா? ஐயோ டே வருண், அப்படிலாம் இல்லடா. நான் நல்லா தாண்டா இருக்கேன். இல்லையே, இவன் ஃபேஸ பார்த்தாவே சரியில்லையே. ஒருவேளை அதுவா இருக்குமோ? கேட்டுலாம். டே மச்சான், அர்ஜுன் இப்பதான் சொன்னான் ஏதோ வைஷ்ணவி சிஸ்டரும் மித்ரா சிஸ்டரும் 2 நாள் லீவ் ஆமே ஆபீஸ்க்கு. அப்படியா? ஆமாண்டா, ஏதோ சொந்த ஊருக்கு போயிருக்காங்களாம், அதனாலதான். ஓ, ஒருவேளை சாரு மித்ரா சிஸ்டரை பார்க்காததுனாலதான் ஒரு மாதிரி இருக்கீங்களோ? சாச்சா, டே சாண்டா, நீ வேற இருக்கிற வேலையே இங்க என்னால பார்க்க முடியல. இதுல அவளை பார்க்கலன்னு வேற நான் ஒரு மாதிரியா இருக்க போறேனா? டே சாண்டா, நீ வேற போடா, போய் மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போய் பாரு போ. அது சரி, இவன் என்னைக்குதான் ஒத்து இருந்திருக்கான். இது தாண்டா விஷயங்கிறத. சரி, நான் போய் பாக்குறேன். நீ பிரசன்டேஷன் முடிச்சுட்டு சீக்கிரம் மீட்டிங் ஹால் வந்து சேரு. சரிடா, within 5 minutes I will be there. ஓகே ஓகே மச்சான், ஓகே. ஒருவேளை வருண் சொன்னது உண்மையா இருக்குமோ? இவ ஆபீஸ் வராததுனாலதான் நம்ம மைண்ட் ஒரே டிஸ்டர்பிங்கா இருக்கா. என்னன்னே தெரியலையே. ஆனா இவ ஆபீஸ் வரலன்னா நம்ம மைண்டே இவ்வளவு அப்செட் ஆகணும், ஒண்ணுமே புரியலையே. மாயக்காரி இருந்தாலும் என்ன ஏதோ பண்றா, இல்லைனாலும் ஏதோ ஒண்ணு பண்றா. இவ ஊருக்கு போய் சேர்ந்துருப்பாளா? திமிர் பிடிச்சவ. ஊருக்கு போனா ஒரு டெக்ஸ்ட் பண்ணா என்னமா நான் வந்து ரீச் ஆயிட்டேன்னு, அதெல்லாம் பண்ண மாட்டா. என்ன பண்ணலாம் இப்போ? பேசாம கால் பண்ணலாமா? ஐயோ, பிரசன்டேஷன் வேற டைம் ஆகுது, கிளைண்ட்ஸ்லாம் வேற வந்துருவாங்க, மீட்டிங் வேற நிறைய இருக்கே. இவ இருந்தாலும் தொல்லதான், இல்லைனாலும் தொல்லதான். இன்னைக்கு ஏதோ பண்றா, திமிர் பிடிச்சவ. சரி ஓகே, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. மீட்டிங் ஹாலுக்கு வேற வருண் வேற வர சொல்லியிருக்கோம். 5 minutesல வேற வந்துருவோன்னு வேற சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மீட்டிங் போய் பார்க்கலாம். அப்பா, இந்த ஒரு நாள் போறதுக்குள்ளாரே போதும் ஆகிட்டே. ஐயோ, நாளைக்கு ஒரு நாள் எப்படி போக போகுதுன்னே தெரியல. கிளவி வச்சிருக்கிறது நாக்கா இல்ல தேல் கொடுக்கானே தெரியல. எப்ப பார்த்தாலும் எப்படிதான் இப்படி மோசமா பேசிக்கிட்டே இருக்குன்னே தெரியல. வைஷு, விட்ரி, நம்ம பாட்டி தானே, விடு. எம்மா தாயே, பொண்ணு மாதிரிலாம் என்னால மதர் தெரசா மாதிரி எப்பவும் பேசிக்கிட்டு இருக்க முடியாதுமா. நீ வேணும்னா இந்த விஷயத்த எல்லாத்தையும் டிக்கெட்டிஸியா எடுத்துக்கோ மித்து. ஆனா எனக்கு கிளவி நினைக்கும் போது எப்படி கோவம் வருதுன்னு தெரியுமாடி? வர்ற கோவத்துக்கு அதை அப்படியே கொன்னு போட்டுடலாம் போல இருக்கு. மித்து, நீ வேணும்னா பாரடி. கிளவி மண்டை போட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா அது நரகத்துக்கு தான் போகும். நரகத்துல நல்ல கிளவிய எண்ணெசட்டில போட்டு வருன்னு வறுக்கட்டும். அப்பதான் இது இப்படி மோசமா பேசும்போது எல்லாரும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அந்த கிளவிக்கு புரியும். யாருக்கு தெரியும்? அப்ப கூட கிளவி அங்க போயும் எனக்கு கௌரவம் தான் முக்கியம்னு அங்க உள்ளவங்களே அது வாய்க்கு வந்த மாதிரி பேசினாலும் பேசும். எப்பா, என்ன கிளவினே தெரியலடி இது. தாத்தா போனதுக்கு பதிலா இது போய் சேர்ந்துருந்துருக்கலாம். வைஷு, என்னடி பேசுற நீ? பெரியவங்க இப்படி எல்லாம் பேசாத வைஷு, ப்ளீஸ்.
மித்து எனக்கு அவ்வளோ ஆத்திரமா வருதுடி. இதுக்குதான் மித்து அப்பவே சொன்ன நானு இங்க வர வேண்டாம்னு. எங்க நீ லட்சுமி அம்மாவும் கேட்டா தானே? அதுவும் நீ இருக்க பாரு மித்து, ஒத்த கால நின்னலடி. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு முன்னவே தெரியும். ஏன்னா இந்த கிளவிலாம் எந்த ஜென்மத்திலையும் திருந்தாது. எனக்கு எப்படா நாளைக்கு வரும், நாளைக்கு திருவிழாவை முடிச்சுட்டு எப்படா ட்ரெயின் ஏறுவோம் ஊருக்குன்னு இருக்கு மித்து. ஐயோ வைஷு, சரிடி, கூல். இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு நாளைக்கு ஒரு நாள் தானே, விடு, சீக்கிரமா போயிடும். ஆமா, லட்சுமி அம்மா எங்க? லட்சுமி அம்மா டயர்டா இருக்குன்னு முன்னவே தூங்கிட்டாங்கடி. எனக்குமே ரொம்ப டயர்டா இருக்கு மித்து. வா மித்து, நம்ம போய் தூங்கலாம், டைம் ஆகுது பாரு. வைஷு, இல்லடி, எனக்கு தூக்கம் வரல. நான் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துருக்கேன். நீ போய் தூங்க போ, நான் சீக்கிரமா வந்துடுறேன். மித்து, தனியா இங்க எப்படி உட்காந்துருப்ப? சரி ஓகே, உனக்கு எப்போ தூக்கம் வருதுன்னு சொல்லு, அப்ப 2 பேர் சேர்ந்தே போகலாம். வைஷு, உன்னை பாக்குறதுக்கே ரொம்ப டயர்டா இருக்கடி. நீ போய் தூங்க போ, நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன், சரியா? மித்து, நீ சொல்றதும் சரிதாண்டி, ரொம்ப டயர்டா இருக்குடி. எங்க காலையிலேருந்து இந்த கிளவிக்கிட்ட கத்தி எனர்ஜி தாண்டி வேஸ்டா போனுச்சு. அதுலயே நான் டயர்ட் ஆயிட்டேன். சரி மித்து, நான் போய் தூங்குறேன். நீ ரொம்ப நேரம் இங்கே உட்காந்துருக்காத, சரியா? சீக்கிரம் ரூமுக்கு வா, ஓகே? சரிடி வைஷு, குட் நைட். சரி மித்து, சீக்கிரம் வா, ஓகேவா? நானும் காலையிலேருந்து எவ்வளவுதான் யாழுக்கு கண்ட்ரோல் பண்றது, என்னால சத்தியமா முடியல. அதுவும் பாட்டி ஒரு தடவையும் அப்பம் பேர் தெரியாதவ, யாருக்கு பிறந்தன்னு தெரியாதவ அனாதன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு மனசுல ரொம்ப வலிக்குதுடி வைஷு. ஆனா இது உங்ககிட்டையும் லட்சுமி அம்மா கிட்டையும் சொன்னா நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லல வைஷு. ஆனா சத்தியமா எனக்கு மனசுல ரொம்ப வலிக்குதுடி. எனக்கும் பெத்தவங்க இருந்திருந்தாங்கன்னா யாரும் என்ன அனாதன்னு சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. ஏம்மா என்ன விட்டுட்டு போனீங்க? நீங்களும் அப்பாவும் எங்க இருக்கீங்க? எதுக்காக என்ன வேணான்னு விட்டுட்டு போனீங்க? மித்ரா ப்ளீஸ் டி அழாத. இங்க பாரு, உனக்காக நான் இருக்கேன். இப்போன்னு இல்லை, எப்பவுமே உனக்காக நான் இருப்பேன், சரியா? அழாத. ஹிட்லர் இவன் எதுக்காக இப்போ என் மைண்ட்ல வந்தான்? ஆனா என்னமோ தெரியல, அவன்கிட்ட பேசணும் போல எனக்கு இருக்கு. ஆனா என்னதான் தெரியல. அவன்கிட்ட கால் பண்ணி பேசலாமா? ஒருவேளை அவன் தூங்கி இருந்தானா? வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஐயோ கடவுளே, நானும் ரூம்ல எவ்வளவுதான் புரண்டு படுக்கிறது, சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது. எல்லாம் அந்த மாயக்காரினாலதான். இன்னைக்கு ஃபுல்லா என்னவ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டா. இருந்தாலும் ஹிம்சையா இருக்கு, அவ இல்லைனாலும் தொல்லையா இருக்கு. இன்னைக்கு டே ஃபுல்லா எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்னமோ தெரியல, அவனை பார்க்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை நம்ம அவளை மிஸ் பண்றோமோ? சாச்சா, டெய்லி அவகிட்ட திட்டு வாங்கி பழகி இருப்போம்னு நினைக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு ஒரு நாள் அவகிட்ட திட்டு வாங்கலன்னு நமக்கு அப்படி தோணுது போல. இருந்தாலும் மனசுலாம் ஒரு மாதிரி இருக்கு. அங்க அவ சேஃபா தானே இருப்பா? இல்லையே, தெரியலையே என்னன்னு. என்ன பண்ணலாம்? பேசாம அவகிட்ட கால் பண்ணி பேசிடலாமா? ஒருவேளை தூங்கி இருந்தானா? சச்சா, வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவளை. ஐயோ, என்னன்னே தெரியல, மனசுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன்கிட்ட பேசினா நல்லா இருக்கும்னு என் மனசு சொல்லுது. ஆனா ஏன் இப்படி எனக்கு தோணுதுன்னே தெரியல. புதுசா எதுக்காக எனக்கு அவன்கிட்ட பேசினா ஆறுதலா இருக்குன்னு தோணுதுன்னு சுத்தமா தெரியல. என்ன பண்றது இப்போ? பேசலாமா? கால் பண்ணலாமா? ஒருவேளை அவன் தூங்கிக்கிட்டு இருந்தானா? பாவம், அவன் நாள் ஃபுல்லாக ஆஃபீஸில் இருந்துட்டு ரொம்ப டயர்டாக தூங்குவான். இப்போ கால் பண்ணினா அது சரியாக வருமா? ஐயோ, என்னன்னே தெரியல, என் மனசுலாம் அவகிட்ட பேச சொல்லி இப்படி படப்படன்னு அடிச்சுக்குது. அவ நல்லா தானே இருப்பா, அவளுக்கு எதுவும் ஆகியிருக்காது இல்ல? ஐயோ, என்னே தெரியல, மனசு ஒரு மாதிரி இருக்கு. பேசாம கால் பண்ணிடலாமா? ஒருவேளை ஆண்டி தப்பா நினைச்சாங்கன்னா? ஐயோ டே ஆதி, சின்னடா இவ இருந்தாலும் புலம்ப வைக்கிறா, இல்லைனாலும் இப்படி புலம்ப வைக்கிறா. இல்லை, எனக்கு அவன்கிட்ட இப்போ பேசி ஆகணும். மித்து, பேசாம அவனுக்கு கால் பண்ணிடுடி. இந்த டைம்ல யார் கால் பண்றா? மித்ரா, இவ இந்த டைம்ல கால் பண்றாளா? என்ன இது, நம்மளே இவகிட்ட பேசலாம்னு இருந்தா அவளே இந்த டைம்ல கால் பண்றா. ஆனா எதுக்கு கால் பண்றான்னு தெரியலையே. என்ன இது, ரிங் போயிட்டே இருக்கு, இவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். ஒருவேளை தூங்கிட்டானோ? ஐயோ, தூங்குறவனை நம்ம தான் டிஸ்டர்ப் பண்றோம் போல இருக்கு. சரி ஓகே, கட் பண்ணிடலாம். ஹலோ, உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை இது சேர்ந்ததோ, இல்லை நீதம் என்று வாடி நின்ற போதிலே முற்றுமணி தேரில் என்னை ஏற்றி வந்தவள்
ஹலோ ஹே லைன்ல இருக்கியாடி போன்கிட்ட தாண்டி பேசுறேன் ஹலோ ஆ இருக்கேன் சொல்லு. என்னது சொல்லா அது சரி மேடம் நீங்க தான் மேடம் கால் பண்ணீங்க. ஆமா என்னடி திடீர்னு கால்லாம் பண்ணிருக்கேன் என்னாச்சு? ஹலோ ஹே மித்ரா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஆ நான் நல்லா தான் இருக்கேன். ஹே எனக்கு தெரியாதாடி நீ நல்லா இருந்தா எப்படி பேசுவேன்னு? ஆ என்ன நான் நல்லா தான் இருக்கேன். இல்லையே இவன் நல்லா இருந்தானா இப்படி பேச மாட்டாளே. எப்பவுமே அவ பேச்சுல ஒரு திமிரு இருக்கும். அதோட எனக்கு வாய்ஸ்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு. என்னாச்சுன்னு தெரியலையே. மித்ரா ஆர் யூ ஓகே? ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆடி? சச்சா அப்படிலாம் இல்லை. என்ன இவ எதுவும் இல்லைன்னு சொல்றா. ஆனா எனக்கே அவன் ஒரு மாதிரி இருக்க மாதிரி தோணுது. ஒருவேளை போன்ல பேசுறதுனால அப்படி இருக்கோ என்னன்னு தெரியலையே. சரிடி சரி ஓகே. அம்மா எதுக்கு இப்போ நீ கால் பண்ண? இல்லை அது வந்து தெரியாமல் கால் பண்ணிட்டேன். இல்லைன்னா நானாச்சும் உனக்கு கால் பண்ணுறதாச்சும். அது சரி தெரியாம கால் பண்ணீங்க. சரி நம்பிட்டேன் போதுமா? என்ன நீ நம்பினாலும் நம்பலைனாலும் அதான் உண்மை. ஐயோ சரிடி நம்புறேன் போதுமா? அம்மா நீ தூங்கல? இல்ல அம்மா நீ தூங்கல? அது தூக்கம் வரல அதான் நானும் தூங்கல இன்னும். இவ இந்த மாதிரி பேசுற ஆளே கிடையாது. எனக்கு என்ன புதுசா பேசுறா? என்னாச்சு இவளுக்கு? ஏதோ ஒண்ணு என்கிட்ட மறைக்கிறா அது மட்டும் தெரியுது. இவ நார்மலாவும் இல்ல அதுவும் தெரியுது. இவளை இப்ப நார்மல் ஆக்கணுமே என்ன பண்ணலாம்? மனைவி மனைவி கேக்குதா மனைவி? உங்களை தான் கூப்பிடுறேன். இருக்கானே இரிட்டேட்டிங் ஃபெல்லோ. யோ என்னையா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? என்ன அப்படி கூப்பிடாதானே? என்ன நினைச்சிருக்கோம் மனசுல? வேணும்னே என்ன இரிட்டேட் பண்ணுவியா? அது சக்சஸ்டா. இப்பதான் அவ நார்மலா பேசுறா. ஆமாண்டி ஆமா எனக்கு வேற வேலை இல்ல பாரு. உனக்கு இரிட்டேட் பண்றது மட்டும் தான் எனக்கு வேலை. வந்துட்டா பெரிய இவ மாதிரி. ஆமா உனக்கு எப்பவுமே என்ன இரிட்டேட் பண்றதுதான் வேலை. என்ன எப்பவும் நேர்ல பண்ணுவேன், இன்னைக்கு போன்ல பண்றேன், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அது சரிடி. நீ இந்த டைம்க்கு கால் பண்ணோன்னா நான் அட்டென்ட் பண்ணல. எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும். என்னது? எம்மா தாயே பொண்ணும் இல்லம்மா பொண்ணும் இல்ல. சரி நீ சாப்பிட்டியா? யோ என்னையா நீ ஏதோ லவ்வர்ட்ட கேக்குற மாதிரி சாப்பிட்டியா தூணியெல்லாம் கேட்டுட்டு இருக்கா? இப்ப நான் என்னடி தப்பா கேட்டுட்டேன்? ஏண்டி எல்லாரும் லவ்வர் கிட்ட மட்டுமாடி சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. மனைவி நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதனால புருஷன் பொண்டாட்டி கிட்ட இந்த மாதிரி கேட்கலாம் தப்பு இல்ல. யோ என்னையா ஆனா உனா எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் புருஷன் பொண்டாட்டினே இருக்கிற. இங்க பாரு உனக்கு எனக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு அவ்வளவுதான். இன்னும் கல்யாணம் எல்லாம் நடக்கல. அதனால மைண்ட்ல வச்சுக்கோ. சப்பா அடியே நான் தெரியாம கேட்டுட்டேன்டி போதுமா? சரிடி சரி டைம் ரொம்ப ஆகுது போய் தூங்கு போ. இங்க பாரு அதெல்லாம் எனக்கு தெரியும். ஒழுங்கா நீ போனை வச்சுட்டு நீ போய் ஃபர்ஸ்ட் தூங்கு. சப்பா இவளா கால் பண்ணா இவளா பேசினா இவளே இப்ப என்னடா போனை கட் பண்ணிட்டு போய் தூங்குன்னு சொல்றா. டே ஆதி இவ கால் பண்ணப்ப அட்டன் பண்ணாமே இருந்திருக்கலாம்டா. இவகிட்டயாடா பேசணும்னு நினைச்சேன். சரிடி சரி நான் போனை வைக்கிறேன். நீ ஒழுங்கா சீக்கிரம் போய் தூங்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும். பாய் குட் நைட். குட் நைட் நான் போனை வைக்கிறேன். இவங்கிட்ட பேசணுனே மனசுலாம் எவ்வளோ லேஸ் ஆயிட்டு. அது சரி ஹிட்லர் அப்பா இப்பதான் மனசுல உள்ள பாரம்லாம் நீங்கி ரொம்ப லேசான மாதிரி இருக்கு. ரொம்ப டயர்ல தூக்கமும் வேற வருது. தேங்க்யூ ஸோ மச் ஹிட்லர், தேங்க்யூ ஸோ மச். சரி ஓகே போய் தூங்கலாம். இப்பதான் என் மனசுலாம் ரொம்ப லேசான மாதிரி இருக்குது. மாயக்கறி அப்படி சின்ன தாண்டி இருக்கும். உங்ககிட்ட பேசினாவே மனசுலாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஆனாலும் இவ போன் எடுக்கும்போது ஒரு மாதிரியா பேசினா. அவ வாய்ஸும் வேற சரியில்லை. ஒருவேளை அவளுக்கு எங்க ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்குமா? ஆனா அவ சொந்த ஊருக்கு தானே போயிருக்கதா சொன்னா. அப்படி என்ன அவளுக்கு ப்ராப்ளம் வந்துட போகுது? இல்லையே அவ வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி தானே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தானே அவன் நார்மலானா. எப்படின்னு கேட்டாலும் சொல்ல மாட்டா. ஆனா பொண்ணு இவ புரியாத புதிராவே தான் இருக்கா. அது ரொம்ப யோசிக்காதடா. அதான் இப்போ நார்மல் ஆயிட்டல. தூக்கமும் வேற வருது. பேசாம போய் தூங்கிட வேண்டியதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டே கொஞ்சம் பேசணும். அதுக்காக தான் இந்த செக்மெண்ட்டே மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வியூஸ் வந்து நல்ல டவுன். யூஸ்வலாக போயிட்டு இருக்க வியூஸ் வந்து இப்போ எனக்கு வந்து வர்றதில்ல. அது ஏன்னு தெரியல. மேபி உங்களுக்கு யாருக்கும் ஸ்டோரி பிடிக்கலையா இல்லை உங்களுக்கு என் வீடியோஸ் பார்க்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சா என்னன்னு வந்து எனக்கு தெரியலை. பிகாஸ் வந்துட்டு நம்ம இப்போ திடீர்னு நல்லா போயிட்டு இருந்த வியூஸ் டவுன் ஆனிச்சு அப்படின்னா ஆப்வியஸாக அவங்க யாருக்கும் பிடிக்கலையா அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் அட்மின் எல்லாருக்குமே வந்து தோணும். அண்ட் எனக்குமே இப்போ அந்த டவுட் தான் வந்திருக்குது. உங்கள் யாருக்குமே ஸ்டோரி பிடிக்கலையா அப்படிங்கிறது தான் வந்துட்டு எனக்கு இப்போ டவுட்டு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள்.
ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும் தான் நிறைய வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மேபி அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பிகாஸ் சுவாரஸ்யம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எல்லாமே கலந்துருக்கும். அதில் வந்துட்டு ஹாப்பினஸ் இருக்கும், சேட் இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும், அழுக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆப்வியஸாக ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது எப்போவுமே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு இருந்துச்சுன்னா அது எல்லாருக்கும் பிடிக்குமா என்னன்னு தெரில. அட்மின் வந்து எனக்கே அது வந்து பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் ஜாலியாக வந்துட்டு இருக்கிறது அது நல்லா இருக்காது இல்லையா? மிக்ஸ்டு எமோஷன்ஸ் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டோரின்னு எடுத்துட்டோம்னா எப்போ பார்த்தாலுமே வந்து ரொமான்ஸ் வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் வந்துட்டு எல்லாரும் ஜாலியாக பேசிட்டே இருந்தாங்கன்னா அதில் என்னங்க சுவாரஸ்யம் இருக்க போகுது? ஸோ சுவாரஸ்யம் மீன்ஸ் என்னென்னா எல்லாமே இருக்கணும். சண்டை இருக்கணும், அழுக இருக்கணும், லவ் இருக்கணும், ரொமான்ஸ் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். எல்லாமே ஒரு மிக்ஸ்டாக இருந்தால் தான் அது சுவாரஸ்யமாக இருக்குங்கிறது நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். ஸோ அந்த இதில் தான் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஸ்டோரியில் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டில் உள்ளதான், ஸ்கிரிப்டில் இல்லாததெல்லாம் கிடையாது, ஸ்கிரிப்டில் உள்ளது தான். பட் கம்பேரிட்டிவ்லி முன்னாடியை விட இப்போ வந்து என்னென்னா வியூஸ் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது. அதுவும் மித்ரா அந்த வில்லேஜ்க்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டவுனாக இருந்துச்சு. ஸோ என்னென்னா அப்போ உங்கள் எல்லாருக்கும் இது பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிட்டு. ஸோ வந்து உங்கள் எல்லாருக்கும் எதுக்கு இப்போ அவங்க சடனாக இந்த மாதிரி ஒரு ட்ராக் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் இப்போவும் சொல்கிறேன், எந்த ஒரு ட்ராக்கையுமே காரணமே இல்லாமல் தேவையே இல்லாமல் யாருமே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. கண்டிப்பாக கனெக்ட் வந்து இருக்குது. பிகாஸ் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க நிறையா, ஆனால் அது எதுவுமே நடக்காது. எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் நிறைய வந்துருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த சீன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரேன். தேவையில்லாமல் எந்த சீன்ஸுமே வந்து உள்ளே வைக்க கிடையாது. எல்லாமே ஸ்டோரிக்கு தேவையான சீன்ஸ் தான். எதுக்காக இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு சீன் வைக்கிறேன்னு உங்களுக்கு போக போக ஸ்டோரியை கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த 2-3 எபிசோடில் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா மித்ரா பாவம் ரொம்ப வந்து ஹர்ட் ஆகுறாங்க அந்த மாதிரி தோணியிருக்கும். அண்ட் ரங்கநாயகி பாட்டியை சுத்தமாக எல்லோரும் வெறுத்திருப்பீங்க. அதுதான் வந்து உண்மை. ஒரு அட்மினாக இருக்கும்போது எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரங்கநாயகி பாட்டி ஒரு நெகட்டிவ் கேரக்டராக அவங்க இப்படி தான் இருக்கணும்னு நான் தான் டிஸ்கிரைப் பண்ணி அந்த கேரக்டருக்கு நான் தான் வாய்ஸ் கொடுத்து டைலாக் பேசி எல்லாமே நான் தான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்குன்னு அது வந்துட்டு உங்களை ஸ்டோரியோட கனெக்ட் பண்ண வச்சு ரங்கநாயகி பாட்டியை வெறுக்கிற அளவுக்கு உங்களை வச்சிருக்குன்னா ஆப்வியஸாக அந்த கேரக்டர் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதை நினச்சி எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக தான் இருக்குது. பட் நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக ஸ்டோரியில் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் ஏன் எடுத்துகிட்டு வந்தாங்கிறது உங்களுக்கு போக போக புரியும். நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏங்கிறது புரியும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நான் எதுக்காக இந்த கேரக்டர் இப்படி டிஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? ஸோ வந்துட்டு என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வில்லத்தனம் இருந்தால் தான் அந்த ஸ்டோரி வந்துட்டு நல்லா போகும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ரொமான்ஸ், எப்போ பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டு குழவிட்டே இருந்தால் அதில் என்னங்க சுவாரஸ்யம் இருக்க போகுது? எல்லாமே கலந்துருந்தால் தானே இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இப்படி ஒரு ட்ராக் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அண்டு நீங்கள் எல்லாருமே மித்ராவை நினச்சி வந்து ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிங்க மித்ராவுக்காக. ஆப்வியஸாக எனக்குமே வந்து அவங்களை நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. பட் வந்து என்னென்னா எல்லாத்துக்குமே நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய வந்து ட்விஸ்ட் எல்லாமே வரும். எப்படி சொல்கிறது, அது உங்களுக்கு ஸ்டோரி அப்படியே போகும்போது நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஆப்வியஸாக நிறைய ட்விஸ்ட் வந்து வரப்போகுது நம்ம ஸ்டோரியில். நீங்கள் பொறுமையாக இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு என்னென்னா ரீசெண்ட் டைமில் வந்துட்டு வியூஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. மேபி உங்களுக்கு பிடிக்கலையோ தான் எனக்கு வந்து தோணுது. பிகாஸ் நீங்கள் நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா நாங்கள் வாட்சார் வச்சு நல்லாவே கண்டுபிடிச்சிருவோம். வியூஸும் டவுனு, ஸ்கிப் பண்ணியும் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது ஆப்வியஸாக நீங்கள் பார்க்குற கமெண்ட்ஸு, எங்களுக்கு போகிற வியூஸு, நீங்கள் போகிற லைக்ஸ் தான் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். அது எதுவுமே வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி இப்போ வரலை அப்படிங்கும்போது நம்ம ஸ்டோரி இன்ட்ரெஸ்ட்டாக இல்லையோ தானுங்க தோணுது எனக்கு. அதனால தான் வந்து இந்த செக்மெண்ட்டே வந்து மேக் பண்ணேன். இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன், இப்படி தான் வந்து போக போகுது. நான் எழுதினபடி ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போனால் தான் நான் எதிர்பார்த்த அவுட்புட் வந்து கிடைக்கும். அது எதனால் வியூஸ் போகலன்னு எனக்கு தெரியலை. ஸோ அதனால் அதை மட்டும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் தான் நம்ம நெஞ்சம் பேசுதே சீரியலில் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் வந்து வரப்போகுது. ஸோ வந்துட்டு மறக்காமல் டெய்லி வந்து எபிசோட வந்து பார்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் அப்போ தான் வந்துட்டு எனக்கு வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் எனக்கு அது வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஹைப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நெஞ்சம் பேசுதே சீரியலை டெய்லியும் பாருங்கள். பிகாஸ் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் வந்து நம்ம ஸ்டோரியில் வந்து லோட் ஆகிட்டே இருக்குது. அஃப்கோர்ஸ் அது வந்து அப்கமிங் எபிசோட்ஸில் வந்து எல்லாமே வந்து ரிவீல் ஆகும். அண்ட் இவ்வளோ நாள் நீங்கள் வந்துட்டு என்னென்ன விஷயம்லாம் ரிவீல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே ஒன்றா இப்போ ரிவீல் ஆக போகுது. அது என்னங்கிறத நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்கள் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு. இது மட்டும் தான் உங்களுக்கு நான் கொடுக்குற ஹிண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ராஜேஸ்வரி சிஸ்டருக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராஜேஸ்வரி சிஸ்டர். ஸோ நீங்களும் உங்கள் விஷயத்தை மறக்காமல் சிஸ்டருக்கு வந்து சொல்லிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம்.